நண்பர்கள் வணக்கம். இது உங்கள் ஒய்ஆர் ராஜ் டாக்ஸ். இன்றைய தினம் நம்ம அரவக்குறிச்சி அரவைக்காடு ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கச்சத்தீவை காங்கிரஸ் தாரவாரத்துக்கு இதுவரை எந்த நாடுகளுக்கிடையே எல்லைப்பயிர் ஏற்பட்ட போது கொடுக்கல் வாங்கலதான் இருந்துச்சு. இங்கே என்னென்னா கச்சத்தீவில் கொடுத்தாங்க, அதுக்கு மாற்றாக திரும்ப எதையுமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நிஜத்தில் என்னென்னா கச்சத்தீவு கொடுக்கும்போது அந்த ஒப்பந்தம் நடந்த அன்னைக்கே இன்னொரு ஒப்பந்தம் நடக்கிறது. அப்போது கன்னியாகுமரிக்கு அடுத்து கன்னியாகுமரி மிக நெருக்கமாக வெட்ஜ் பேங்க் என்னும் கடல் பகுதி, அது ஒரு 3000 கிலோமீட்டர் கடல் பகுதியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இலங்கையிலேருந்து இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா இந்திய கடல் பகுதியாக அது வரையறை செய்யப்பட்டிருக்கு. சரியா? இது இந்த அரவைக்காடுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலை. ஒன்று இங்கே நம்ம ஜி என்ன பண்ணியாருன்னா, அருணாச்சல் பிரதேசத்தில் பல கிராமங்களுக்கு சீனாக்காரன் என்ன பண்ணிட்டான்னா, இந்திய எல்லைக்கு உள்ள பகுதிக்கு சீனாக்காரன் அங்கே பேர் வச்சுட்டு இருக்கான். சரியா? இதுக்கு முன்னாடி இதில் பெரிய காமெடி என்னென்னா, இத்தனோண்டு குட்டி நாடு நேபாள், அவன் கொஞ்சம் பகுதிக்கு என்ன பண்ணிட்டான்னா பேர் வச்சு அவன் எல்லையை என்ன பண்ணான்னா இந்திய எல்லை இதுதான் என் எல்லை அப்படின்னா இந்திய பகுதியை உள்ளடக்கி அவனுக்கு மேப்பை திருத்தி அவனுடைய பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கான். சரி, அதுக்கு இவனுக்கு என்ன பண்ணலைன்னா வா திறக்கலை. இப்போ சீனாங்கிற பேரையே என்ன பண்ண மாட்டானுங்கன்னா வா திறந்து சொல்ல மாட்டானுங்க. சீனாங்கிற பேரை கேட்டாலே டவுசரில் என்ன பண்ணிடுவானுங்கன்னா மூத்திரம் போயிடுவானுங்க. சரியா? இவனுக்கு தான் என்ன இந்திரா காந்தி கச்சத்தீவு கொடுத்ததை பற்றி இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா பேசிட்டு இருக்கானுங்க. சரியா? இவனுக்கு கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமியே நம்ம 56 இன்ச்சை கழுவி ஊத்திட்டு இருக்காரு. சீனா இப்படி எடுத்து வச்சிருக்கான், அதுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு கழுவி என்ன சொல்லலாம்னா, மாலத்தீவை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலத்தீவில் நம்ம இந்திய இராணுவம் எல்லாம் அங்கே இருந்தது. இவங்க வெளியுறவு கொள்கையினால என்ன ஆகி போச்சுன்னா, அவன் என்ன பண்ணிட்டான்னா வெளியே போ அப்படின்னு அடித்து பற்றி விட்டுட்டான். அதுக்கு ஒரு மூச்சையும் பேச்சையும் காணும். உதாரணமாக மாலத்தீவில் பிரச்சனையை வருத்திட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, லட்சத்தீவில் போய் கடலில் போய் மீன் பிடிக்க போகிறாரு. மீன் பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா, மாலத்தீவுக்கு டூரிசத்தை நான் என்ன பண்ணிட்டேன், தடுத்து நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிறாரு. இவங்க வெளியுறவு கொள்கையெல்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த வெளியுறவு கொள்கையை வச்சுட்டு வெளியுறவு கொள்கையில் இதுவரை இருந்த பிரதமர்களே சிறப்பாக செயல்பட்டது இந்திரா காந்தி. அவங்கள ஏதோ கச்சத்தீவு கொடுத்தாங்க, கச்சத்தீவு தார வாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓட்டுக்காக இப்படி அரசியல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேவலம். ரெண்டாவதா 10 வருஷம் ஆச்சு. சரியா? நீங்கள் ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் நீங்கள் தான் ஆட்சி. கச்சத்தீவை கொடுத்த அடுத்த வருஷம் என்ன யார் வரா? வாஜ்பாய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, வாஜ்பாய் அரசு ஆட்சி அமைக்குது. அப்போ நீங்கள் அதை கச்சத்தீவை திரும்ப எடுக்கிறதுக்கு ஒரு துரும்ப கிள்ளி போட்டிங்களா? ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் 10 வருஷமாக என்ன பண்ணிடுறீங்கன்னா ஆட்சியில் இருந்துட்டு இருக்கீங்க. கச்சத்தீவுக்காக நீங்கள் ஏதாவது இலங்கையில் போய் என்ன இலங்கைக்கு ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டாரு நம்ம 56 இன்ச்சு. இலங்கைக்கு போய் நீங்கள் இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு துரும்ப கிள்ளி போட்டிங்களான்னு சொல்லுங்கள். சரியா? கச்சத்தீவு விவகாரம் என்பது இடையில் ஏற்பட்ட எல்லை பகிர்வு. சரியா? அந்த எல்லை பகிர்வு கச்சத்தீவை நாம் கொடுத்தோம். வெட்ஜ் பேங்க் அப்படிங்கிற அந்த பகுதியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம். சரியா? இந்த நேரத்தில் கச்சத்தீவை வச்சு தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இங்கே என்ன தமிழ்நாட்டில் அது எடுபடாது. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் நொந்து போயிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் வந்து போயிட்டுருக்காங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் 1200 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்குறாங்க. 110 ரூபாயா பெட்ரோல் விலை, 100 ரூபா டீசல் விலை. சரியா? இது எல்லாம் கொடுத்து நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க தமிழக மக்கள். என்ன இது நீங்கள் இதே வட இந்தியாவில் போய் சொன்னீங்கன்னு வைங்களாம், வட இந்தியாவில் போய் நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லும்போது ஓட்டு போடுவாங்க. ஆனால் தமிழக மக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, எக்காரணம் கொண்டு ஏமாற மாட்டாங்க. உங்கள் அரசியல் இங்கே எடுபடாது. நன்றி, வணக்கம்.